இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில தினங்கள் கனைமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மேலும் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தெரிவித்திருந்தனர். இதனால் தமிழகம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் வரும் நவம்பர் 26ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வரும் நவம்பர் 27ஆம் தேதி கடலூர், புதுக்கோட்டை, நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனால் நாளை முதல் தமிழகத்தில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நியூஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.